ஹரே கிருஷ்ணா. இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் பாகம் 2, அத்தியாயம் 1. நாம் இந்த சரீரங்கள் அல்ல, அதன் தொடர்ச்சி. ஜடப்புலன்களின் வாயிலாக ஆத்மா இருப்பதை காண முடியாமற் போவதால் ஆத்மா இல்லை என நாம் வாதிக்கின்றோம். ஆனால் இவ்வுலகில் கூட புலன்களின் பார்வைக்கு அப்பாற்பட்ட வஸ்துக்கள் பல இருக்கின்றன. காற்று, வானொலி அலைகள், மேலும் ஒளி ஆகியவற்றை நாம் கண்ணால் காண்பதில்லை. மேலும் நமது மழுங்கிய புலன்களுக்கு புலப்படாத கிருமிகள் பல உள்ளன, கண்ணால் பார்க்க முடிவதில்லை என்பதால் இவை அனைத்தும் இல்லை என்று முடிவு செய்ய முடியாது. மழுங்கிய புலன்களால் காண முடியாதவற்றை நுண்ணோக்கி போன்ற உபகரணங்களின் மூலமாக காணலாம். ஆனால் அணுவை விட சிறியதான ஆத்மாவை நாம் புலன்களினாலும் உபகரணங்களினாலும் காண முடிவதில்லை என்பதால் ஆத்மா இல்லை என்று நாம் முடிவு கட்டக்கூடாது. ஆத்மா இருப்பதை அதன் பிரத்யேக அறிகுறிகளினால் நாம் உணர்ந்து கொள்ளலாம். நாம் இந்த சரீரம் என்று தவறாக நினைப்பதே நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் காரணம் என்று பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் சுட்டிக்காட்டுகின்றார். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா ஆஹமாபாயினோ அனித்யாஸ் தாமஸ் திதிக்ஷஸ்வ பாரத. குந்தியின் புத்திரனே, நிரந்தரமற்ற வெப்பமும் குளிரும் மகிழ்ச்சியும் சோகமும் தோன்றுவதும் பின்னர் சிறிது காலத்தில் மறைவதும் தோன்றி மறையும் குளிர் மற்றும் கோடை பருவங்களுக்கு ஒப்பானவையே. இவை புலன்களால் உணரப்படுகிறது. பாரத குல தோன்றலே புலன் உணர்வுகளை பொறுத்து கொண்டு இருக்கவும் அவற்றால் பாதிக்கப்படாமல் இருக்கவும் நாம் பழகி கொள்ள வேண்டும். பகவத்கீதை 2:14 கிருஷ்ணர் இவ்வாறு கூறியிருக்கிறார். கோடை காலத்தில் நீரை தொட்டால் இதமாக இருப்பதாக உணர்கிறோம். ஆனால் குளிர்காலத்திலோ சில்லென்று இருப்பதாக அதே நீரை நாம் தவிர்க்கின்றோம். இரண்டு பட்சத்திலும் நீர் ஒன்றே. ஆனால் ஜடப்புலன்களின் வாயிலாக நாம் அனுபவிக்கும் போது ஒரே நீர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆனந்தத்தையும் துன்பத்தையும் நமக்கு தருகின்றது. ஜட சரீரத்தின் காரணமாகவே ஆனந்தமும் சோகமும் மாறி மாறி அனுபவிக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நமது சரீரமும் மனதும் ஆனந்தத்தையும் சோகத்தையும் அனுபவிக்கின்றன. ஆனந்தத்தை அனுபவிப்பது ஆத்மாவின் இயற்கையான நிலை என்பதால் தான் ஆனந்தத்தை அனுபவிக்க நாம் ஆர்வமாக உள்ளோம். அழியா தன்மை, பூரண அறிவு, பூரண ஆனந்தம் ஆகியவற்றினால் சச்சிதானந்தம் ஆன சரீரத்தை உடைய புருஷோத்தமரான இறைவனின் ஒரு துளியே நமது ஆத்மா ஆகும். உண்மையில் கிருஷ்ணர் என்ற பெயர் மதச்சார்புகளுக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய பெயராகும். கிருஷ் என்ற பதம் மிக உயரிய என்ற பொருள் படைத்தது. நா என்ற பதத்திற்கு ஆனந்தம் என்று பொருள். ஆகவே கிருஷ்ணா என்ற பெயர் மிக உயரிய ஆனந்தம் என்று பொருள்படுகிறது. மிக உயரிய ஆனந்தத்தின் இருப்பிடமாகிய கிருஷ்ணரின் துளி பாகமாகிய நாம் ஆனந்தத்தை தேடி அலைகிறோம். எல்லையில்லா சமுத்திரத்திடம் இருக்கும் எல்லா குணநலன்களும் ஒரு சிறிய சமுத்திர துளியிடத்திலும் இருக்கின்றது. அதே போன்று ஆத்மாக்களாகிய நாம் அளவில்லாத பூரண புருஷரான இறைவனின் சிறிய அம்சங்கள் என்ற போதிலும் இறைவனிடம் இருக்கும் எல்லாவித குணநலன்களையும் சிறிய அளவில் நாமும் பெற்றிருக்கின்றோம். அணு அளவே ஆன போதிலும் ஆத்மா இந்த தேகம் முழுவதையும் பல அற்புதமான வழிகளில் இயங்க வைக்கின்றது. உலகெங்கும் பெரிய நகரங்கள், நெடுஞ்சாலைகள், பாலங்கள், நினைவு சின்னங்கள், சமுதாய வளர்ச்சிகள், பெரும் கட்டிடங்கள் என நாம் காண்கின்றோம். இவற்றையெல்லாம் உருவாக்கியது யார்? தேகத்தினுள்ளே இருந்து இயங்கும் சிறு துளிகளான ஆத்மாக்களே இவை அனைத்தையும் உருவாக்கி இருக்கின்றன. மிகச்சிறிய ஆத்மாக்களான நம்மால் இப்பேற்பட்ட பெரும் செயல்களை புரிய முடிகின்றது என்றால் இந்த அணு துகள்களுக்கு எல்லாம் காரண கர்த்தாவின் பரமபுருஷர் எனப்படும் இறைவன் நம்மை விட எத்தனை பெரிய காரியங்கள் செய்யக்கூடும். இறைவனுடைய இயற்கையான தன்மைகளான பூரண ஆனந்தம், பூரண அறிவு, நித்தியத்துவம் ஆகியவற்றை பெறவே ஆத்மாக்களான நாம் அனைவரும் மிக ஆவலுடன் முயல்கின்றோம். ஆனால் ஜட சரீரத்தை பெற்றதன் காரணமாக நம்முடைய ஆவல்கள் பூர்த்தி பெறாது நிற்கின்றன. ஆத்மா தனது ஆவலை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற தகவல் பகவத்கீதையில் தரப்பட்டுள்ளது. தற்சமயம் குறைபாடுகள் நிறைந்த கருவியின், அதாவது ஜட சரீரத்தின் வாயிலாக நித்தியத்துவம், ஆனந்தம், அறிவு ஆகியவற்றை நாம் பெற முயல்கின்றோம். ஆனால் இவற்றை அடையாததற்கு காரணமே நமது ஜட சரீரம்தான் என்பதே உண்மை. ஆகவே ஜட சரீரத்திற்கு அப்பாற்பட்ட
அப்பாற்பட்ட நமது ஆன்மீக நிலையை நாம் உணர வேண்டும். நாம் இந்த சரீரம் அல்ல என்று ஏட்டளவில் புரிந்து கொண்டால் மட்டும் போதாது. எப்பொழுதும் நாம் நமது சரீரத்திற்கு அப்பாற்பட்ட எஜமானாக தனித்து செயல்பட வேண்டும். நமது சரீரத்திற்கு சேவகனாக நாம் செயல்படக்கூடாது. மோட்டார் வாகனத்தை எவ்வாறு இயக்க வேண்டும் என்பது தெரியுமானால் மோட்டார் வாகனத்தின் மூலம் நமக்கு நல்ல பயன் கிடைக்கும். வாகனத்தை இயக்க தெரியாது பயன்படுத்தினால் அதே மோட்டார் வாகனம் நமக்கு அபாயத்தையே விளைவிக்கும். ஹரே கிருஷ்ணா, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.